பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், அவைகள் நம்முடைய திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறது, அவைகள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று சொல்லுகிறது. பாத்தீங்களா, திராட்சை தோட்டங்கள் இருக்கிற பூவும் பிஞ்சுமாய் அது துளிர்த்து வருகிற அந்த தோட்டத்தை சிறு நரிகள் குழி நரிகள் கெடுக்கிறதுனால அதை பிடிக்க வேண்டும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா துளிர்த்து வருகிற சில ஆசீர்வாதங்கள் ஏன் முழுமை பெறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால அடையாளம் காணப்படாத, நம்ம ரொம்ப லேஸ்ல எடுத்துக்கொண்ட சில சின்ன சின்ன பாவங்கள், தவறுகள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே துளிர்த்து வருகிற ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடிய குழி நரிகளைப் போல சிறு நரிகளைப் போல இருக்கக்கூடும். அது எப்படிப்பட்ட பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசிப்பிங், பொறாமைகள் அல்லது புறங்கூறுதல், இப்படி போன்ற பாவங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா பிறரை பற்றி தீமையாக பேசுவது, முணுமுணுக்கிறது, கர்த்தருக்கு விரோதமாக முணுமுணுத்தல், பெரியோர்களுக்கு விரோதமாக முணுமுணுத்தல், இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்கள். இன்னும் சோம்பேறித்தனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா நம்ம கன்சிடர் பண்றது கிடையாது மனிதர்கள். அதை ஒரு இக்னோரண்டா எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. ஆனா இப்படிப்பட்ட பாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்க வேண்டும் என்று துளிர்த்து வருகிற ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால இப்படிப்பட்ட சின்ன சின்ன குழி நரிகளை சிறு நரிகளை அடையாளம் கண்டு அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுவோம். கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெபத்தோடு முடிவோம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற குழி நரிகள் சிறு நரிகள் போன்ற பாவங்கள், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற இப்படிப்பட்ட பாவங்களை, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற ஆண்டவரே, திராட்சை தோட்டம் போன்ற எங்க வாழ்க்கையை கெடுக்கிற அந்த பாவங்களை அடையாளம் கண்டு அவைகளை கர்த்தாவே பிடிக்க அகற்ற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறாங்க ராஜா. ஆண்டவரே, உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you.